அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோடிகளாக ஆண்களையும் பெண்களையும் படைத்த அல்லாஹ் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கல. ஆனால் ஆண்கள் பெண்களை உரிமைகளில் வேறுபடுத்துகிறான். ரிஜாலு கொவ்வாமூன அலன் நிசாயி, ஆண்களை பெண்களை நிர்வகிப்பவர்கள். ஒரு பெண் 5 நேரம் தொழுது ரமலான் மாதம் நோன்பு வைத்து சக்காத் கொடுத்து ஹஜ் செய்து தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ, சொர்க்கத்தில் உள்ள 8 வாசலிலிருந்து அவள் பேர் அழைக்கப்படும். எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதில் அதிகமானோர் பெண்களாக இருந்தன, ஏனெனில் அவர்கள் கணவர்களை நிராகரித்தவர்களாக இருந்தனர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல, மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதித்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த அளவுக்கு ஒரு பெண் தன் கணவனிடம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்னு இந்த 2 ஹதீஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். தடுக்கப்பட்ட கனியை ஆதமும் ஹவ்வாவும் உண்டதால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால் அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்லேருந்து நாம் விலகி அல்லாஹ்விடமிருந்து நன்மையை பெறுற விஷயத்தில் ஒன்றா